அதே மாதிரி நீங்கள் இபி ஆஃபீஸில் ஒரு சில பேருக்கு அடிஷ்னல் லோடு வாங்க வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து 3 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட போகிறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட சாங்ஷன்டு லோடு அப்படின்னு சொல்லிட்டு 2 கிலோவாட் தான் இருக்குது. அதுக்கு 1 கிலோவாட் அடிஷ்னல் லோடு நம்ம பண்ணணும். அது இபி ஆஃபீஸில் போய் அப்ளிகேஷன் கொடுத்து அதுக்குரிய பேமெண்ட் கட்டுனீங்க அப்படின்னா உங்களுடைய லோடு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ 3 கிலோவாட்டு சாங்ஷன்டு லோடு இருந்தால் தான் நீங்கள் 3 கிலோவாட் சோலார் பேனல் போட முடியும். 1 கிலோவாட்லேருந்து 4 கிலோவாட் வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ் வாங்கிக்கலாம். 4 கிலோவாட்டுக்கு மேலேனா நீங்கள் 3 ஃபேஸ் தான் வாங்கணும். இப்போ உதாரணமாக நம்ம 5 கிலோவாட் போட போகிறோம். ஆனால் நம்மகிட்ட சாங்ஷன்டு லோடு 3 கிலோவாட் தான் இருக்குது அப்படின்னா 5 கிலோவாட்டுக்கு நீங்கள் 3 ஃபேஸ் வயரிங் பண்ணணும், 3 ஃபேஸ் கனெக்ஷனாக மாற்றணும். அதுக்கப்புறம் தான் லோடு இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரியான லோடு இன்க்ரீஸ் பண்ணுறக்குரிய எல்லா ப்ரொசீஜருமே நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்றோம். இபிக்கு கட்ட வேண்டிய காஸ்ட் மட்டும் தான் நீங்கள் கட்டுறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்கிங் ப்ரொசீஜர்ஸ், பேங்க்கில் வந்து சிபில் ஸ்கோர் பார்க்குறதுலேருந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா விதமான ஏ டு செட் ஒர்க்கு நம்ம பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யாரெல்லாம் சோலார் போடுறதுக்கு ஆர்வம் உள்ளவங்களா இருக்காங்களோ அவங்கெல்லாம் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப், எந்த மாதிரி நீங்கள் முன்னெல்லாம் ஐடி நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும், மாத வருமானம் வர மாதிரி நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்கள் நல்ல ஒரு தரமான கிரெடிட் ஸ்கோர் வச்சுருக்கிறீங்க, சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு 675க்கு மேலே 700, 710, 750, 780 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 நாளில் உங்களுக்கு லோன் சேங்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்குரிய ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த சோலார் சிஸ்டத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறது, இதுக்கு வந்து சப்சிடி வாங்கி கொடுக்குற ப்ரொசீஜர்ஸ், இதுவும் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம். உங்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்குறதில்ல. 99% எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். ஒரு சில டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் நீங்கள் இபி ஆஃபீஸில் கொடுக்கணும். ஒரு சில டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் வந்து கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடுக்கணும். இது மட்டும்தான் உங்களுடைய வேலை. மற்றபடி அது குறித்து பேசுகிறது, அதை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணிடுறோம். இந்த மாதிரி இது வந்து இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறதுக்கு ரொம்ப வந்து வசதியான ஒரு காலம். உங்களுக்கு கரண்ட் பில் 3000 ரூபாய்க்கு மேலே வருதா, நீங்கள் தாராளமாக உடனே சோலார் போட்டுருங்க. ஏன்னா மாதம் வந்து 2500 தான் உங்களுக்கு இஎம்ஐ வருது. 5 வருஷம் டென்யூர் போட்டுக்கலாம். 2500 இந்த 3000 தான். அதிகபட்சமாக லோன் வந்து உங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. அப்போது நம்ம தாராளமாக லோன்லேயே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த இதை பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு என்ன கட்ட போகிறோமோ அந்த பணத்தை நீங்கள் இந்த மாதிரி பேங்க்கில் கட்டிட்டா போதும். இது காலம் ஏன் நல்ல காலம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உதய் திட்டத்தின் கீழே திரும்ப நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லை 1 வருஷத்துலேயோ 1.5 வருஷத்துலேயோ நம்ம ரிவைஸ் பண்ணாங்கன்னா நமக்கு கடுமையான லாபம் உள்ளதாக இருக்கும். அதனால் இப்போ வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கங்க. உங்கள் வீட்டுக்கு 3000 ரூபாய்க்கு மேலே கரண்ட் பில் வர மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து உடனே நீங்கள் சோலார் போடுறதுக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் ஏ டு செட் நாங்களே பண்ணி கொடுத்துறோம். டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நாங்கள் கிளியராக சொல்லிக் கொடுக்குறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. நீங்கள் கால் பண்ணி கூட பேச வேண்டாம். எல்லா விதமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். அருமையாக நம்ம பண்ணி முடிச்சுருவோங்க.